ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் Learn CA with Universe. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்டீரியல் காஸ்டிங்கோட பார்ட் 2 ஆஃப் த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, வேல்யூவேஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிசிப்ட், அதாவது காஸ்ட் பர் யூனிட் மெட்டீரியலுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது தான் வந்து பார்த்தோம். ஓகேவா? ஸோ டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை எஃபெக்டிவ் குவான்டிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல், அந்த சிம்பிள் ஃபார்முலா தான். பட் அதுக்குள்ளே நிறைய கால்குலேஷன்ஸ் வந்து நம்ம டோட்டல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அது பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, EOQ ரிலேட்டடான வீடியோ. ஓகேவா? ஸோ EOQவில் எப்படிப்பட்ட கொஷின்ஸ் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், ஸோ பெட்டர் நான் இந்த EOQக்கு மட்டும் நான் வந்து ஃபார்மேட்டை வந்து காட்டாமல் நானே வந்து அதை ரைட் பண்ணி சொல்லி ரைட் பண்ணி காட்டுறேன். ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெல். ஓகே கைஸ், ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஓகே, ஸோ EOQவுடைய ஃபார்முலா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, ஓகேவா? ஸோ EOQவுடைய ஃபார்முலா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ EOQ அப்படின்னு சொன்னாலே எக்கனாமிக் ஆடிட் குவான்டிட்டி. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, நம்ம எந்த லெவலில் ஆர்டர் பண்ணால் நம்மளுக்கு எக்கனாமிக்கலாக பெனிஃபிஷியலாக இருக்கும், அவ்வளோதான். சிம்பிள். அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்பஸ்க்காக தான் இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான என்ன ஃபார்முலா அப்படின்னா, 2 × A × O டிவைடட் பை கேரிங் காஸ்ட். ஸோ இதான் ரூட் ஆஃப். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னென்னா EOQவோட ஃபார்முலா. ஓகே, A அப்படின்னா என்னென்னா ஆனுவல் டிமாண்ட். ஆனுவல் டிமாண்ட். ஓகேவா? ஆனுவல் டிமாண்ட். ஸோ EA அப்படின்னா என்னது? ஆனுவல் டிமாண்ட். O அப்படின்னா ஆர்டரிங் காஸ்ட். ஓகேவா? ஸோ C அப்படின்னா கேரிங் காஸ்ட். கேரிங் காஸ்ட்டு. ஸோ இப்போ அந்த ஒரு விஷயத்துலையும் என்னென்னலாம் வந்து நம்மளுக்கு ட்விஸ்ட் வைப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். இந்த ஆனுவல் டிமாண்ட் இருக்கு இல்லையா? இந்த ஆனுவல் டிமாண்டில் நம்மளுக்கு என்னென்னலாம் ட்விஸ்ட் வைப்பாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு திங் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த EOQ அப்படிங்கிறது ரா மெட்டீரியலுக்கான விஷயம் மட்டும்தான். ஓகே, ஃபினிஷ்டு குட்ஸுக்கு வேறு இருக்குது. ஸோ அதுக்கு பேட்ச் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி அதில் நிறைய டிஃப்ரெண்ட்டான குவான்டிட்டிஸ் இருக்கும். நம்ம EOQ அப்படிங்கிறது நம்ம என்னத்துக்காக கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ரா மெட்டீரியலுக்காக மட்டும்தான் கண்டுபிடிக்கிறோம். ரா மெட்டீரியலுக்காக ரா மெட்டீரியலுக்காக மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், EOQ வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இப்போது கொஷினில் ஸோ ரா மெட்டீரியலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம EOQவில் அதை போட போகிறோம். சம்டைம்ஸ் கொஷினில் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, ஃபினிஷ்டு குட்ஸு X அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை தயாரிக்கிறதுக்கு, ஓகேவா, YZ அப்படிங்கிற ரா மெட்டீரியல் தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன தான் வேணும்? ரா மெட்டீரியலை தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணணும் இந்த EOQவில். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபினிஷ்டு குட்ஸை பற்றி நம்ம இங்கே பேசலை. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது இதுலேருந்து? ஒரு ஃபினிஷ்டு குட்ஸை தயாரிக்கிறதுக்கு 2 ரா மெட்டீரியல் தேவை அப்படின்னு பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட இந்த இடத்துல இவங்க சொல்லியிருக்க விஷயம். ஓகேவா? இது கொஷினில் எப்படி தெரியுமா வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க. கொஷினில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, ஸோ அந்த ஒரு ஃபினிஷ் குட் தயாரிக்கிறதுக்கு நம்மளுக்கு 2 ரா மெட்டீரியல் தேவை. அதனால் 500 ஆனுவலாக வந்து 500 ஃபினிஷ்டு குட்ஸு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? இங்கே கொஷினில் ரா மெட்டீரியல் மட்டும்தான் தேவை. அதுக்கான ஆனுவல் ரெக்யர்மெண்ட் தான் நம்ம பார்க்கணும். கரெக்டாக? இப்போது 500 ஃபினிஷ்டு குட்ஸ்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, நம்ம கொஷினில் என்ன பார்த்தோம்? ஸோ ஒரு ஃபினிஷ் குட்ஸ் 2 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ ஒரு ஃபினிஷ்டு குட்ஸ் 2 அப்படின்னா 500 ஃபினிஷ்டு குட்ஸுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இதுக்கு நம்ம என்ன வந்து ஒரு மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, டைரக்ட் ப்ரப்போர்ஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, டைரக்ட் ப்ரப்போர்ஷன் ஒன்றுமே இல்லை, அப்படியே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகே, இந்த கொஷின் மார்க்கை மேலே தள்ளுங்க. 2ஓட என்ன பண்ணுங்கள், 500 மல்டிபிள் பண்ணுங்கள். இந்த 1 கீழே போயிடுமா? ஸோ என்ன வருது? நம்மளுக்கு 1000 வருது. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு எவ்வளோ ரா மெட்டீரியல் தேவை இப்போது நம்மளுக்கு? ஸோ ஒரு ஃபினிஷ் குட்டுக்கு 200னா 500 ஃபினிஷ் குட்டுக்கு 1000 ரா மெட்டீரியல் நம்மளுக்கு தேவை. ஸோ இப்படி தான் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த ஒரு விஷயத்தில் தெளிவாருங்க. ஸோ இப்படி வந்து இந்த ஏ வந்து குழப்புவாங்க. ஓகேவா? இன்னொன்று என்ன அப்படின்னா, அது சிம்பிளாக இருக்கும். ஸோ இன்னொரு மாதிரி எப்படி வந்து நம்மளுக்கு இந்த ஆனுவல் ரெக்யர்மெண்ட் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போது 12,000 ரா மெட்டீரியல் வந்து டிமாண்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இது பெர் மந்த்து அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தேவை? ஆனுவல் அப்படின்னால என்னது? வருஷத்துக்கு. அப்போ இங்கே மந்த்துன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 12,000ஓட 12 வந்து மல்டிப் பண்ணணும். ஸோ 12 மந்த்தை மல்டிப் பண்ணால் தான் 1 இயருக்கான விஷயம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது ஒரு விஷயம். ஸோ அந்த ஆனுவல் ரெக்யர்மெண்ட்டில் இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணுவாங்க. ஒரு டேட் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? இன்ட்டு 365 வந்து போடணும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஆனுவல் ரெக்யர்மெண்ட்டில் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ ஆர்டரிங் காஸ்ட்டில் என்னென்னலாம் விஷயம் பண்ணுவாங்கன்னா, ஸோ ஆர்டரிங் காஸ்ட் இது வரைக்கும் எந்த ஒரு ட்ரிக்கியான விஷயமும் உங்கள் பண்ணதில்லை. டேரெக்டாக காஸ்ட் பெர் ஆர்டர் ஒரு ஆர்டரிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லி டேரெக்டாகவே கொஞ்சம் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கேரிங் காஸ்ட்டுக்கு என்னென்ன விஷயம்லாம் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கேரிங் காஸ்ட்டுக்கு டேரெக்டாக கேரிங் காஸ்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அதை தான் எடுக்கணும்.
ஓகேவா. சில டைம் நம்மளுக்கு பெர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கொஷினில் பர்ச்சேஸ் ப்ரைஸ் பர் யூனிட் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ இந்த ஒரு யூனிட் இவ்வளோ தான் அப்படின்னு இருக்கான்னு செக் பண்ணணும். நம்ம அதோட போய் மல்டிபிள் பண்ணிவிட்டு அப்புறம் தான் என்ன பண்ணணும், கேரிங் காஸ்ட்டோட வேல்யூவை நம்ம கொண்டு வரணும். ஸோ அந்த மல்டிபிள் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த வேல்யூ தான் என்ன வருங்க, கேரிங் காஸ்ட் பர் யூனிட்டாக வரும். ஓகேவா. என்னது, அவங்க வந்து கொஷினில் பர்சன்டேஜாக கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பர்சன்டேஜுக்கு பர்ச்சேஸ் ப்ரைஸ் பர் யூனிட்டோட நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் நம்ம கேரிங் காஸ்ட் பர் யூனிட்டாக இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ EOQவில் இந்த விஷயம் தான் இருக்குது. ஓகேவா. சம்டைம்ஸ் நம்மளுக்கு அக்செப்டன்ஸ் ஆஃபர் வந்து கேட்பாங்க. ஸோ அது ஒரு விதமான கொஷின். ஸோ அக்செப்டன்ஸ் ஆஃபர்னால் என்ன அப்படின்னா, ஸோ நாங்கள் நார்மலாக கம்பெனியில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது பெட்டரா, இல்லை இப்போ இந்த EOQவில் பண்ணுறோமே இது பெட்டரா, ஸோ ரெண்டுத்துல என்ன பெட்டரு அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு கொஷின். ஸோ இது ரெண்டும் நான் ஃபாலோ பண்ணுறனால எனக்கு எவ்வளோ வந்து சேவிங்ஸு, இல்லை இதுலேருந்து நான் இதை கன்வெர்ட் ஆகுறனால எனக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கு எப்படி நம்ம போடணும்னு நான் சொல்கிறேன். ஓகேவா. ஸோ என்ன பண்ணுங்கள், எடுத்தோடனே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு EOQவில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்து எழுதுங்க. ஆனுவல் ரெக்வயர்மெண்ட், ஆர்டரிங் காஸ்ட்டு, பர்ச்சேஸ் ப்ரைஸ் பர் யூனிட்டு, பர்சன்டேஜ், கேரிங் காஸ்ட்னா என்னது, இது மல்டிபிள் பண்ணி இங்கே போட போகிறோம், அவ்வளோதான். ஸோ இது அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஓகேவா. இது என்னென்னா EOQக்கு ரிலேட்டடான டீட்டெயில்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா கம்பெனிக்கு, அதாவது அவங்க அக்செப்டன்ஸ் ஆஃபருக்கு ஏதாவது வந்து வேலை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். ஸோ அதுக்கான ஆனுவல் ரெக்வயர்மெண்ட், ஆர்டரிங் காஸ்ட், பர்ச்சேஸ் ப்ரைஸ். சம்டைம்ஸ் என்னென்னா நான் டிஸ்கவுண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுங்கன்னா பர்ச்சேஸ் ப்ரைஸ்லேருந்து மைனஸ் பண்ணி அந்த டிஸ்கவுண்ட் வந்து இங்கே போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் இந்த இடத்துல ஒரிஜினல் பர்ச்சேஸ் ப்ரைஸ். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா கேரிங் காஸ்ட்டுடைய பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கேரிங் காஸ்ட் பர் யூனிட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த கேரிங் காஸ்ட் பர் யூனிட் என்ன கண்டுபிடிச்சு போனோம், இந்த வேல்யூலேருந்து தான் இதை மல்டிபிள் பண்ணி இங்கே நம்ம போடுவோம். ஓகேவா. ஸோ எப்போதும் போல் பர்ச்சேஸ் ப்ரைஸில் போடுவோம். இங்கே நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தனால டிஸ்கவுண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம்னா லெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் போடுவோம். ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசிஸ் ஆஃப் டேட்டா வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 3 விஷயம் நம்மளுக்கு தேவை. ஓகேவா. ஒன்று வந்து டோட்டல் ஆனுவல் பர்ச்சேஸ். ஓகே, டோட்டல் ஆனுவல் பர்ச்சேஸ் அண்ட் தென் டோட்டல் ஆர்டரிங் காஸ்ட், இன்னொன்று டோட்டல் கேரிங் காஸ்ட். ஸோ இதுதான் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம போடுவோம். ஸோ இதுக்கும் சரி ரெண்டுத்துக்குமே இதுதான் வந்து போடுவோம். ஓகேவா. ஸோ டோட்டல் ஆனுவல் பர்ச்சேஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஆனுவல் ரெக்வயர்மெண்ட் இன்ட்டு பர்ச்சேஸ் ப்ரைஸ் பர் யூனிட். ஓகேவா. அதுக்கப்புறம் ஆர்டரிங் காஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஆனுவல் ரெக்வயர்மெண்ட் டிவைடட் பை குவான்டிட்டி. ஸோ இந்த குவான்டிட்டியில் தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ இங்கே நம்ம EOQ ஃபார்முலாவில் இந்த EOQ சைட் போடுறப்போ EOQ தான் குவான்டிட்டி, இந்த சைடு சொல்கிறப்போ அந்த கம்பெனியில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் இங்கே குவான்டிட்டி இன்ட்டு ஆர்டரிங் காஸ்ட் பர் யூனிட். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு கேரிங் காஸ்ட். ஸோ கேரிங் காஸ்ட் என்னது அப்படின்னா குவான்டிட்டி டிவைடட் பை 2 இன்ட்டு கேரிங் காஸ்ட் பர் யூனிட். ஓகேவா. ஸோ சேம் இந்த EOQ தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணணும் குவான்டிட்டிக்கு. அதுமாரி கம்பெனி சைடில் போடுற விஷயத்துக்கும் இதுதான் வந்து யூஸ் பண்ணணும். சரியா. ஓகேவா. ஸோ சேம் திங் இதுதான் வந்து யூஸ் பண்ணணும். நான் ஃபார்முலா அவங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி காலமில் போட்டிருக்கேன். ஓகே. ஸோ 2 சைடு நம்ம டிரைவ் பண்ணிவிட்டு போடணும். ஓகே. ஸோ 2 சைடு நம்ம டிரைவ் பண்ணிவிட்டு போடுறப்போ இப்போ இந்த எல்லா ஃபார்முலாவும் நம்ம 2 சைடும் டிரைவ் பண்ணிவிட்டு போடுறோம்னு வச்சுப்போம். ஓகேவா. ஸோ அது எல்லாமே நம்ம அப்ளை பண்ணுறோம்னா இங்கே ஒரு ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். அது டோட்டல் பண்ணுறப்ப இங்கே ஒரு ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து எவ்வளோ சேவிங்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா இது ரெண்டுலேருந்து மைனஸ் பண்ணி போடுங்க. எவ்வளோ எக்ஸ்ட்ரா காஸ்ட்னு கேட்டாலும் இதுலேருந்து மைனஸ் பண்ணி போடுங்க. ஓகேவா. ஸோ எது பெஸ்ட்டான ஆஃபர்னு கேட்டாங்கன்னா மட்டும் எந்த ஆஃபர் EOQ வந்து பெட்டராக இருக்கான்னு பாருங்கள். EOQவில் லெஸ் காஸ்ட் இருக்கா, இல்லை இந்த கம்பெனி சொல்கிற ஆஃபரில் வந்து லெஸ் காஸ்ட் இருக்கான்னு பாருங்கள். EOQ லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அதை தான் இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து கொடுங்க. ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் கைஸ். இந்த மாதிரியான அக்செப்டன்ஸ் ஆஃபர் கொஷின் வந்து நிறைய வாட்டி வந்திருக்கு. ஓகே. ஸோ இதில் வந்து என்ன வந்து ஒரு ட்விஸ்ட்டு, இதுவே வந்து ஒரு ட்விஸ்ட்டாக தான் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இதில் வந்து என்ன ட்விஸ்ட்டாக இருக்குது, என்னென்ன வந்து ட்விஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரே ஒரு ட்விஸ்ட் தான். என்னென்னா போனஸ், ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்கார் இல்லையா, ஸோ அந்த பர்ச்சேஸ் மேனேஜர், ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க போனஸ் வந்து கிளைம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி போனஸ் இருக்கிற விஷயத்தை எப்படி வந்து நம்ம போடணும் அப்படிங்கிறது தான் இப்போ ட்விஸ்ட்டு. இங்கே நம்மளுக்கு போனஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த போனஸ் நம்ம எப்படி வந்து பண்ணணும் அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க, இவ்வளோ தான் போனஸ்ன்னு சொல்லி கொஷினில். அதில் நம்ம எந்த வேல்யூவோட அந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்க கொஷினில் இந்த வேல்யூவோட தான் கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சம்திங் கொடுத்துருப்பாங்க. 1 லேக்கோ 2 லேக்கோ. நீங்கள் RTP கொஷின் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கா 2025 மேக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கேன். RTP கொஷின் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே 2 லேக் போட்டு டோட்டல் காஸ்ட் வந்து மைனஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அது வரைக்கும் போட்டிருப்பாங்க இல்லையா, கேரிங் காஸ்ட், ஆர்டரிங் காஸ்ட் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டோட்டல் காஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, இதுலேருந்து லெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ லெஸ் பண்ணுறப்போ அவங்களுக்கு கிடைக்கிற வேல்யூலேருந்து அவங்க பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுதான் இந்த இடத்துல அவங்களுக்கு போனஸ். ஸோ இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு ஸோ இதில் என்னென்ன ட்விஸ்ட் பாயிண்ட் போனஸ் ஒன்று பார்த்தோமா. நெக்ஸ்ட் என்னென்னா ஸோ அது ரொம்ப மெயின் பாயிண்ட்டு. நான் RTP பார்த்ததுக்கப்புறம் தான் நோட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்லேயே நோட் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம டோட்டல் காஸ்ட் போடுவோம் இல்லையா. ஸோ சொன்னாலே ஃபஸ்ட்டு வந்து ஆனுவல் பர்ச்சேஸு, அதுக்கப்புறம் டோட்டல் ஆர்டரிங் காஸ்ட், டோட்டல் வந்து கேரிங் காஸ்ட் அப்படின்னு கொஷினில் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன போடணும். ஸோ கொஷினில் அவங்க இது 2 மட்டும் போதும்னு சொல்லியிருக்காங்கன்னா இது 2 மட்டும் போடுங்க.
ஸோ டோட்டல் ரெலவெண்ட் ஆர்டரிங் காஸ்ட், டோட்டல் ரெலவெண்ட் கேரிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லி அது 2 மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த 2 மட்டும் போடுங்க. சரியா? இந்த மாதிரி அக்செப்டன்ஸ் ஆஃபர்லாம் வருது அப்படின்னா பர்ச்சேஸ் ப்ரைஸோட போடுங்க. எந்த ஒரு தப்பும் நடக்காது. பிகாஸ் நீங்கள் இதோட டிஃப்ரென்ஸ் தான் வந்து போட போகிறீங்க. ஓகேவா? ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஓகே, ஸோ இந்த பர்ச்சேஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறது இந்த விஷயத்துக்கு என்ன போட்டோமோ அதே தான் இங்கே வரும். ஏன்னா ஆனுவல் ரெக்வயர்மெண்ட் ஒன்று தானே. ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம எப்போ போட்டாலும் இந்த 2 விஷயம் போடுவோம் இல்லையா, ஸோ அது ஈக்குவலாக தான் வரும். டோட்டல் ஆர்டரிங் காஸ்ட்டும் டோட்டல் கேரிங் காஸ்ட்டும் ஈக்குவல் தான் வரும். சரியா? ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் போட்டிருக்கீங்க டக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னா 2 ஒன்றாவே போட்டு விட்ருங்க. அவ்வளோதான். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸில் தான் ரொம்ப வந்து வேரி ஆகி வரும். பட் ரெண்டுமே ஆர்டரிங் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கேரிங் காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டெலிவரிஸ், நம்பர் ஆஃப் டெலிவரிஸ் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து கன்ஃபியூஸே ஆகுங்க. நம்பர் ஆஃப் டெலிவரின்னு சொல்லிட்டு எவ்வளோன்னு பார்த்தோம், நம்ம ஒரு இயருக்கு எவ்வளோ வந்து டெலிவரி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடனே வந்து எவ்வளோ வருஷத்துக்குன்னு கேட்குறாங்களே, அப்போ 365 தானே நினைப்போம். ஆனால் இதுதான் கிடையாது. ஆனுவல் ரெக்வயர்மெண்ட்டு அவங்களே சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, கொஸ்டினில் 5000 என்ன சம்திங் வந்து கொடுத்துருப்பாங்க. வருஷத்துக்கு இவ்வளோ தான் வந்து அப்படி கன்சம்ஷன் பண்ணுறாங்க, இவ்வளோ தான் வந்து ரெக்வயர்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இஓக்யூ கண்டுபிடிச்ச இஓக்யூ இல்லை அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க குவான்டிட்டியால் டிவைட் பண்ணணும்னா டெலிவரிஸ் கிடச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா மினிமம் கேரிங் காஸ்ட். என்னது மினிமம் கேரிங் காஸ்ட்? நான் சொன்னேன் இல்லையா, இது 2ல் வந்து எது பெஸ்ட்டுன்னு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இது 2ல் எது மினிமம் கேரிங் காஸ்ட்டுன்னு கூட கேட்பாங்க. அதாவது நம்ம இங்கே கேரிங் காஸ்ட் போடுறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி 2 விஷயத்துக்கும் கேரிங் காஸ்ட் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதில் எது மினிமம்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் கேரிங் காஸ்ட்டில் எது கம்மியாக இருக்கும் அதை பாருங்கள். ஐயோ இது என்ன மூஞ்சி மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ வந்து கேரிங் காஸ்ட்டில் என்ன கம்மியாக இருக்கும் அது என்ன பண்ணுங்கள் போடுங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இஓக்யூ ரிலேட்டடாக இருக்கிற எல்லா மாதிரியான டிஃபிகல்ட்டான பாயிண்ட்ஸும் நான் சொல்லிட்டேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. வி வில் see in the next video. Okay, until then this is Shweta signing off. Thank you.